வெல்கம் டு RVS சமையல். இந்த வீடியோவில் ஐஸ் பிரெட் க்ரீம் ஸ்வீட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க தேவைப்படும். இந்த ரெசிபி பிரெட் ஐஸ்கிரீமில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஸ்டைலில் இது இருக்குங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு சின்ன கடாய் எடுத்துங்க, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துங்க. இதுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா மைதா மாவும் எடுத்துக்கலாங்க, பட் கோதுமை மாவுலேயும் இது நல்லாயிருக்கும், அதனால் நான் இதை எடுத்துருக்கேன். ஸோ இதை நான் அடுப்பில் வச்சு வதக்கிறேன். இது கோதுமையோட ஸ்மெல் வர வரையும் இதை நம்ம வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க. கோதுமை மாவு ஸ்மெல் வர வரையும் இதை நம்ம வறுத்தா போதும். கோதுமை ஸ்மெல் நல்லா வருது, ஸோ நான் அதை இறக்கி வச்சு நல்லா ஆற வைக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுங்க. இதில் தண்ணிக்கு பதிலாக நம்ம காய்ச்சின பால் கூட ஆற வச்சு கலந்துக்கலாங்க. இந்த வறுத்த மாவு ஆறினதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். இந்த அளவு பதத்தில் வருங்க, கொஞ்சம் நல்லா லிக்யூடாக தான் இருக்கும். நம்ம இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இதுக்கு இடையில நான் அடுப்பில் ஒரு 1 லிட்டர் பாலை நான் அரை லிட்டர் பாலாக காய்ச்சி வச்சுருக்கேன். அது நான் அடுப்பில் சிம்மில் போட்டு இந்த ஆடை வர வரையும் நான் காய்ச்சிருக்கேன். ஸோ இந்த பால் நல்லா திக்காக காய்ச்சிருக்கணுங்க. காய்ச்சினதில் நான் இப்போ கலந்து வச்ச அந்த கோதுமை மாவை நான் இதில் ஊற்றுறேன். ஸோ எல்லா மாவையும் நம்ம கலந்து வச்ச மாவு எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி விட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சிங்க, நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கெட்டிப்படாமல் இருக்கணும். அதில் அங்கங்கே கட்டி கட்டியாக வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அங்கங்கே கட்டி வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை நல்லா வேகிற வரையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு எந்த ஒரு கட்டியும் அதில் வராது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு கட்டி கட்டியாக ஆகாதுங்க. ஸோ நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த லிக்யூட் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகணும். ஸோ அது வரையும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த லிக்யூட் ஓரளவு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் உள்ள எசன்ஸ் இதில் ஊற்றிக்கலாங்க. நான் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் அளவு நான் இதில் ஊற்றுறேன். நான் அரை கப் பாலில் 1 கப் அளவு கோதுமை மாவு கலந்த லிக்யூடை ஊற்றிருக்கேன். இப்போ நான் அதுக்கு ஈக்குவலாக இப்போ 1 கப் அளவு சுகர் இதில் போடுறேன். போட்டு நல்லா கலந்து விடுறேன். அரை லிட்டர் பால் 1 கப் அளவு தண்ணி கலந்த கோதுமை மாவு லிக்யூடு நான் ஊற்றிருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நான் இப்போ 1 கப் அளவு சுகர் போட்டு கலந்துருக்கேங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்ப நீங்கள் கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் கலந்துக்கலாம். கலந்து விட்டு நல்லா திக்காகிற வரையும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இந்த பதத்தில் நான் இறக்கி வச்சு நான் இதை கூல் பண்ண போகிறேன். இதை நான் ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியிலே வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். வச்சுட்டு அதை நம்ம கூல் பண்ணி நம்ம வெளில எடுக்கணும். ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் நான் ஒரு 6 ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸை கட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இந்த ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம வெண்ணெயில் வாட்டி எடுத்துக்கணும். ஸோ நான் வெண்ணெய் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அதில் நம்ம 2 சைடும் பெரட்டி எடுத்துக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ரெட்டை எதுக்காக பட்டரில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம அந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப நமக்கு ஐஸ்கிரீம் கேக் டேஸ்ட்டு வருங்க. ஸோ அதனால் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்க. இப்போ பாத்திரத்தில் இந்த ப்ரெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் க்ரீம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமை இதுக்கு அடுத்தது நான் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த க்ரீம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இந்த க்ரீமை இந்த ப்ரெட்டு மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 லேயர் ப்ரெட்டு வச்சுட்டு மீதி எல்லா
க்ரீமையும் அது மேலே ஊற்றினோம்னா அது மேலே உள்ள ப்ரெட்டெல்லாம் ஊறி கீழே வந்து அந்த க்ரீம்லாம் செட் ஆகிடும். அப்போ ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெட்டு 2 லேயருக்கு அடுக்கிங்க. போட்டுட்டு நான் ஒரு லேயர் தான் இதில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே 2 லேயர் வச்சு இந்த க்ரீம் லிக்யூடை வந்து நான் இதில் ஊற்றுறேன். ஸோ நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். இருந்த லிக்யூட் எல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிட்டேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். என்கிட்ட பாதாம் தான் இப்போ இருக்குது. ஸோ அதை கொஞ்சமாக கட் பண்ணி நான் போட்டுட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் நான் கூல் பண்ண போகிறேன். கூல் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ரெட் க்ரீமோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் அந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.